Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறார். யாரோடு கூட யுத்தம் என்று அதுக்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 வருடங்கள் இந்த பூமியானது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அதற்கான ஆயத்தங்கள் தான் இன்றைக்கு பல வகையிலே செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரே மனுஷன் பூமி முழுவதையும் ஆட்சி செய்வதற்கான காரியங்கள் தான் இன்றைக்கு பல கார்டுகள் மூலமாக பல விதமான காரியங்கள் ஒரே இடத்திலிருந்து ஒரே ஒரு நபர் இந்த உலகம் முழுவதையும் கண்காணிப்பதற்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதை நம்மால் நன்றாய் பார்க்க முடியும். இது நவீன உலகம் என்றும் நவீனமான காரியங்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கடைசி நாளிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதான காரியங்களாக இருக்கிறதை நம்மால் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அது வேதமும் நமக்கு அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கு. அந்த 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே முதல் 3.5 வருடங்கள் பாதி மட்டும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற மட்டுமாய் பாதி மட்டும் யூதர்களுக்கு சாதகமாக அவர்கள் பழைய ஏற்பாட்டின்படியாக அவர்கள் பலி செலுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்பதாக இருக்கும். ஆனால் அந்த பாதி மட்டும் யூதர்களை அவர் பாதிப்பில்லாமல் அவர்களை ஆட்சி செய்வது போல அவர்கள் இவன்தான் அந்த மேசியா என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவனுடைய பெயரே அந்தி கிறிஸ்து, கிறிஸ்து அல்லாதவன். அப்ப கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள். அந்தி கிறிஸ்துவை அந்த காலங்களிலே மேசியா வந்து விட்டார் நம்மை ஆட்சி செய்வதற்கு என்று அவனோடு கூட இசைந்திருப்பார்கள். அங்கே அவன் வரி செலுத்துவதற்கும் அந்த யூதருடைய முறைமைகளை அவர்கள் கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கும். ஆனால் பாதி மட்டும் இருந்துவிட்டு அதன் பின்பு அவன் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தும் போதுதான் யூதர்கள் கலங்கி தவிக்கிறதும் அதற்கு பிற்பாடு ஆண்டவரே வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை அவர்கள் எதிர்நோக்கி இருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அவர் வரும்போது இந்த மிருகம் என்று சொல்லப்படுகிறதான அந்தி கிறிஸ்துவையும் அதுக்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்று. அன்றைக்கு அந்தி கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்கிற மற்ற ராஜாக்களும் அந்த நாட்களில் இருந்து இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இவர்களோடு கூட தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு யுத்தம் உண்டு என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களும் அவனோடு கூட ஒரு மனமாய் ஏக மனமாய் ஒரே யோசனை உள்ளவர்களாய்
என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரே யோசனை உள்ளவர்களால் அவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுத்தவர்களாய் இருப்பார்கள். அப்போ அவனுக்கு அடிமைகளாக இருக்கிற அந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடிக்கொண்டு கடைசி யுத்தமாகிய ஆட்டுக்குட்டியானவருடனே கூட அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அந்த யுத்தத்திலே ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயம், ஆட்டுக்குட்டியானவரிடத்திலே ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சாமுவேலினிடத்திலே சொல்லுகிற காரியம், நான் அவர்களுக்கு ஒரு ராஜாவை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி. அந்த ராஜா முதல் இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலை தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ராஜாவை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக அங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினான். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார் என்று. ஒரு ராஜா ஏற்படுவதற்கு முன்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவ ஜனங்களுக்கு விண்ணப்பம் கேட்கப்படுகிறதும் தேவ ஜனங்களுக்கென்று ஒரு ராஜா ஏற்படுத்தப்படுகிறதையும் நாம் அடுத்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படி அக்கினியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு வரும்போதே ஆண்டவர் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியை குறித்து அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் செலுத்துகிற முறைமைகளையும் ஆண்டவர் அந்த நியாய பிரமாணம் என்கிற நியாய பிரமாண புஸ்தகத்திலே எழுதி வைத்து அதை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தலைமுறை தோறும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அதன் பின்பு எல்லா ராஜாக்களும் என்ன செய்கிறார்கள், அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். எல்லாரும் என்று சொல்ல முடியாது, ஒரு சில ராஜாக்கள். அப்படியாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அன்றைக்கு அடித்தார்கள். யோசியா ராஜாவின் காலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி அடித்து அன்றைக்கு ஆசரிக்கிறார்கள் அந்த பஸ்கா பண்டிகையை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த 13ஆம் வசனம் சொல்கிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அடித்தார்கள், அதை அக்கினியில்
பொரித்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு ஒரு முறைமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நியாய முறைமையின்படி அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அடிக்கப்பட்ட பின்பு அது பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை பங்கிட்டு கொடுத்தார்கள். இதையெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை குறிக்கிறதாக, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவியத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாக செலுத்தும் போது அங்கே ஒரு எழுத்தின்படியான ஒரு ராஜா எழும்புகிறார். அதற்கு பிற்பாடு இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியான் செலுத்தப்படுகிற நாட்களிலே அது நியாய பிரமாணத்தின் முறைமையின்படியே செலுத்தப்பட்டது. அதே வண்ணமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் நியாய பிரமாணத்தை தள்ளிவிடவோ அதை நிராகரித்து விடவோ நான் வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று, நியாய பிரமாணத்தில் உள்ளவைகளை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகையால் தான் அவர் பிறந்த பொழுதும் அவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசிப்பும் தேவாலயத்திற்கு அந்த புறா குஞ்சுகளை கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அது நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட முறைமையின்படி அந்த ஆண் பிள்ளைக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய பலியாக அன்றைக்கிறது. அவர் பிறந்த போதும் அந்த சுத்திகரிப்பின் நாட்களுக்கு பிற்பாடு அங்கே பலி செலுத்தப்படுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தப்பட போகிறதற்கு ஒரு அடையாளமாக நியாய பிரமாணத்தில் எழுதியிருந்தபடியே அங்கே காரியங்கள் நடைபெற்றதை பார்க்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட வண்ணமாகவே அவருடைய மரணம் இருக்க வேண்டும், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக அந்த சிலுவை மரணத்திலே, சிலுவையிலே அந்த அக்கிரமக்காரரின் நடுவிலே அவர் அறையப்படும் போது அவர் அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்காக அவர் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அவருக்கு பல காரணங்களினாலே மரணம் வருவதற்கு இருந்தது. ஒரு மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட நினைத்தார்கள், கல்லெறிந்து கொல்ல நினைத்தார்கள். அப்படி எல்லாம் அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அவர் அந்த சிலுவை மரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமும், சிலுவையிலே தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்துவதினாலே, அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலேதான் மீட்பு உண்டு என்பதை அவர் விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவும், நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாகவும் தான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயமெடுத்தார். முதலாவது ஆட்டுக்குட்டியானவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுவதற்கு வேண்டிக் கொள்ளப்பட்டு சர்வாங்க தக்கன பலியாக செலுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக அது பஸ்கா ஆட்டுக்குட்டியும் அது பங்கிடப்பட வேண்டும் என்றும் நாம் பார்க்கிறோம். அதை தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பந்தியிலே இருக்கும்போது அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளாக இருக்கிறது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு என்றும் அவர் சொல்லிவிட்டார். அப்படியானால் அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் எடுத்தார் என்று சொன்னால் அவர் சர்வாங்க தகன பலியாக தம்மை ஒப்பு கொடுப்பதற்காக தான். எபிரேயர் ஆக்கியோர் எழுதுகிறான், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அதற்காக தான் நான் வந்தேன், எனக்கு
ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர் என்று சொல்லி அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த சரீரம் பிற்கப்படும்படியாகும், அந்த சரீரம் பங்கிடப்படும்படியாகும் ஒப்பு கொடுத்தவர் தான் இந்த ஆட்டுக்குட்டியானவர். ஏசாயா 53 அதிகாரம் 7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்துக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகும்போது அவர் வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயம் எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் காண்கிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அன்றையும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே உள்ளும் புறமும் முத்திரிக்கப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அதை ஒருவராலும் திறக்கவும் முடியவில்லை, வாசிக்கவும் முடியவில்லை. அதுக்கு பாத்திரவான் பூமியிலும் யாரும் இல்லை, வானத்திலும் யாரும் இல்லை, பூமியின் கீழும் ஒருவரும் இல்லை பாத்திரவான்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டாம், இதை முத்திரை போட்டு வை என்று சொல்லி. அன்றைக்கு அது முத்திரிக்கப்பட்ட ரகசியமாக ஆனால் வெளிப்படுத்தப்பட்டது. தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. எல்லா காரியங்களும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அது முத்திரிக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை அன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் முத்திரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராய் அடிக்கப்பட்ட பின்புதான் அந்த முத்திரை அவரால் தான் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக முத்திரிக்கப்பட்டதாக அன்றைக்கு அந்த ரகசியங்கள் இருந்தது. அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் தான் அதை திறக்கிறார் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா! அவர் மாத்திரமே ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று. அவர் முதலாவது சர்வாங்க தகன பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராய் ஒப்பு கொடுத்து வாயை திறவாமல் இருந்த ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானவராய் அவர் அன்றைக்கு இருந்ததினாலே அவர் சிந்தின அந்த இரத்தமானது இந்த பூமியில் உள்ளவர்களையும் பூமிக்கு கீழுள்ளவர்களையும்
வானத்தில் உள்ளவர்களையும் ஆளுகை செய்கிற ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கிருபையை அவர் அந்த நாளிலே பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை யாராலையும் திறக்க முடியாது. வானத்திலேயும் அந்த வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் பார்க்க கூட கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இன்றைக்கு திறக்கப்பட்ட புஸ்தகமாய் இருக்கிறது. எதினாலே? இந்த ஜெயம் கொண்ட ஆட்டுக்குட்டியானவராலே. ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் கொண்டதினாலே அன்றைக்கு அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டது, அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு முத்திரையும் திறக்கும் போது என்னென்ன காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கும் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு அடுத்த அதிகாரங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் திறக்கப்பட்ட புஸ்தகமாக எல்லாரும் வாசிக்க தக்கதான ஒரு புஸ்தகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது ஜெயம் கொண்ட ஆட்டுக்குட்டியானவராலே தான். ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயத்தினாலேதான் இந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டு இன்றைக்கு நடைபெறுகிற இத்தனை காரியங்களும் அடையாளங்களாக இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பது தேவ பிள்ளைகளுக்கு அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்காதவர்களும் விளங்கிக் கொள்ளாதவர்களும் இன்னும் அநேகர் உண்டு. ஏனென்றால் அத்தனை கருகலான சத்தியங்களை உடையது. இனி சம்பவிப்பவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று அன்றைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு திவ்ய வாசகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அன்பின் சீஷன். அவனுக்கு மாத்திரம்தான் இந்த சங்கதிகள் வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருந்தான். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் 12 பேரிலே ஒருவன் அவன் தன்னையே மாய்த்து மரித்து போனான், தற்கொலை செய்து கொண்டான். மற்றவர்கள் எல்லாரும் இந்த யோவானை தவிர எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மரணத்தை குறித்த காரியங்களை, நீ இன்றைக்கு இப்படி இருக்கிறாய், இனி எப்படி இருப்பாய் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பேதுரு தன்னோடு கூட இருந்த சீஷனாகிய யோவானை குறி இவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி அவன் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறான், நான் வருமட்டும் இவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சுத்தமானால் உனக்கு என்ன என்று கேட்கிறார். ஆகையால் அநேகர் யோவான் மரிப்பதில்லை என்ற ஒரு சங்கதி பரவி இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. அவன் மரிப்பதில்லை, வருகை மட்டும் இருப்பான் என்பது அல்ல. ஆனால் அந்த வருகை நாட்கள் வரைக்கும் நடைபெறுகிற இத்தனை ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த யோவானை கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்தார். அவரை கொலை செய்யும்படியாக பெரிய ஒரு பானையிலே கொதிக்கும் எண்ணெயிலே போட்டார்கள். பலவிதமான சித்திரவதைகளை, பலவிதமான காரியங்களை அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர் மரிக்கவில்லை. கடைசியாக தான் அந்த பத்மு என்கிறதான காட்டு மிருகங்களும் மனுஷரே வாசம் செய்யாத ஒரு தீவுக்குள்ளே போட்ட போதுதான் இந்த விசேஷத்தை அவர் பெற்றுக்கொள்ளதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதினதை நாம் பார்க்கிறோம். அவர் இயற்கை மரணம் எய்தினார் என்று தன்னுடைய 100வது வயதிலே இயற்கை மரணம் எய்தினார் என்று வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார்.
யாருக்கு ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லி கடைசியாக நாம் பார்த்து முடிக்கவிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயம் கடைசியிலே எங்கே அவர்களை கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் வரையிலே ஆண்டவர் அந்த 12 கோத்திரத்தாரிலே 12 ஆயிரம் பேர் அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 9ஆம் வசனம் சொல்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் எடுத்தது போல ஆட்டுக்குட்டியானவருடனே கூட இருந்தவர்களும் ஜெயம் எடுத்தவர்கள் என்று நாம் அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடனே கூட இருந்தவர்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயித்தார். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்படியானால் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள், அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கு தான் அந்த வெண் அங்கி கொடுக்கப்பட்டு குறுத்தோலை கைகளிலே பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். அவரோடு கூட நிற்கிறதும் அவரோடு கூட நடக்கிறதும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் தான் அவரோடு கூட ஜெயம் எடுக்க முடியும். ஜெயம் எடுத்தவர்கள் தான் அவரோடு கூட வந்து அந்த கடைசி யுத்தத்திலும் பங்கு பெற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற போது, சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பலி செலுத்தின பின்பு அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேலுக்கும் அதை கொடுத்தார். அதுபோல நாமும் நம்மையே தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக, நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து நாம் செபிக்கும் போது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நடக்கிறவர்களாய் இருப்போம். 2வது, நியாய பிரமாணத்தின்படியாக அவர் அடிக்கப்பட்டார். நியாய பிரமாணத்தின்படியாக அவர் பங்கிடப்பட்டார். அதுபோல நாமும் அவருடைய வார்த்தைகளை, நியாய பிரமாணமாகிய இந்த வேத வாக்கியங்களை ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமும் திறக்கப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து தியானித்து அதை கை கொள்ளுவோம் என்று சொன்னார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவரோடு கூட ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற முடியும். 3வது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசித்த போது, அவர் வாயை திறவாத ஆட்டுக்குட்டியானவராயிருந்தார். நலமானதையும் பேசாமல் நான் மௌனமாய் இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நன்மையானவைகளையும் சொல்லாமல் இருந்தேன் என்று. கெட்ட வார்த்தை ஒன்று முன் வாயிலே வராதிருப்பதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படியாக, தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் நாம் பேசுகிறவர்களாக்குவோம். ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானவரோடு கூட ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவரை போல
வாயை திறவாதவர்களாய் நாம் இருக்கும்போது நம்மாலே ஜெயம் எடுக்க முடியும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் சொற்களை பேசுகிறதுனாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதனாலே ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயத்தை நாமும் பெற்றுக் கொள்வோம். மட்டுமில்லாமல் இந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் ஜெயம் கொள்ளுகிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே தான் திறக்க முடிந்தது. அதுபோல நாமும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே இருப்போமானால் இந்த வேத வசனங்களின் ரகசியங்களை, கருகலான ரகசியங்களை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு தாசனாகிய தானியேலுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், புதிய ஏற்பாட்டு தாசனாகிய யோவானுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்படியானால் ஆண்டவருக்கு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அவரிடத்திலே எந்த ஒரு மனமாறுதலும் கிடையாது, பட்சபாதமும் கிடையாது. ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மடியிலே அமுக்கி குலுக்கி அதிகமாய் கொடுப்பார். கேட்டு கேட்டு இந்த வேத வசனத்தின் முத்திரைகள் எல்லாம் ஆண்டவர் திறந்து கொடுக்கட்டுமே. கருகலான காரியங்களை, மறைமுகமான காரியங்களை, ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு தானியேலுக்கு ஆண்டவர் அந்நாட்களிலே கிருபை தந்தாரே. யோவானுக்கும் இதையெல்லாம் பார்த்து பார்த்து எழுதி வைத்து விட்டு போகிறதற்கு ஒரு கிருபை தந்தாரே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவியம் எழுதப்பட்ட ஒரு நிருபமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே கொரிந்தியரே, நீங்கள் என்னுடைய நிருபங்களே என்று. அப்படியானால் அந்த நிருபங்களை அவர் எழுதினார். ஆனால் நிருபங்களை வாசித்து அதை தியானிக்கிறவர்கள் நிருபங்களாய் மாறிவிடும். ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரைகளை உடைத்து நமக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயம் நம்மையும் கூட ஒரு ஜெய ஜீவியம் செய்வதற்கு வழி நடத்துகிற ஒரு வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களா. இந்த முத்திரை எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கருகலான சத்தியங்களை எளிமையாக நமக்கு கொடுத்து விட்டார். அதை வாசித்து தியானித்து பெற்றுக்கொள்ளும் போது கடைசியாக ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் என்று 21, 22 நான் வாசித்து முடிக்கிறேன். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். உங்களையும் என்னையும் ஆண்டவர், நீங்களே அந்த ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரே. நீங்களும் நானும் இன்றைக்கு நடமாடும் ஆலயம். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமாய் எங்கே இருக்கிறார்? பரலோகம். பரலோக வாசல்களை குறித்து அந்த முந்தின வசனங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேமின் மதில்கள், அதனுடைய அஸ்திபாரங்கள் எப்படிப்பட்டது என்றெல்லாம் எழுதப்பட்ட பின்பு அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவாலயம் இல்லை. தேவாலயம் யார்? ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயம். ஆகிய ஜெயம் எடுத்த ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயமாய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவரோட கூட, ஆட்டுக்குட்டியானவரோட கூட ஜெயிப்பார்களே. அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆகையால் நாமே ஆலயம், நடமாடும் ஆலயங்களாய் பல இடங்களுக்கு நாம் செல்லும்போது
நம்முடைய ஜீவியத்திலே இந்த ஆட்டுக்குட்டியானவரை ஜெயத்தை காண்பிக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியா நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான காலை வேளையிலே ஆட்டுக்குட்டியானவரின் ஜெயத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாசிக்கப்படத்தக்க புத்தகமாய் நாங்கள் வாசித்து 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 உம்முடைய புத்தகத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டவைகளை நிறைவேற்றின ஆட்டுக்குட்டியானவரை போல நாங்களும் நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை ஒரு நாளிலே எல்லாரும் வாசிக்கத்தக்கதாக நாங்கள் நிருபங்களாய் மாறவும், நாங்கள் நடமாடும் ஆலயங்களாய் மாறவும் எங்களை மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.